அதாவது மருந்துகளை கொடுத்தாலே ஒரு பேஷண்ட்டை க்யூர் பண்ண முடியல. மருந்து கொடுத்தாலும் நோ ரெஸ்பான்ஸு. அப்புறம் சர்ஜரிக்கு போகிறோம். சர்ஜரி போயிட்டும் நோயை குணப்படுத்த முடியல, சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சார் வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் கொடுக்குறீங்க? எப்படி ஃபோட்டோ வச்சு ஹீலிங் கொடுக்குறீங்க? இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ப்ராணிக் ஹீலிங் ரைக்கியில் இருக்கிறவங்களுக்கு இந்த டவுட் இருக்காது. இந்த ப்ராணிக் ஹீலிங் ரைக்கியை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். பட்டு அந்த சிஸ்டம் எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் தெளிவாயிடுவீங்க. இந்த பிரபஞ்சம் வந்து நிறைய வைப்ரேஷனால் உருவானது. நிறைய வைப்ரேஷன்ஸ்க்கு பில்லியன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பில்லியன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வேர்ல்டில் இருக்குது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருக்கிற ஒருத்தரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பாசிட்டிவாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம், நெகட்டிவாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஹீலருடைய ஹீலிங் கொடுக்குறாரு இல்லையா, ஹீலருடைய பவரை வச்சு இந்த உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் அவங்கள வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அவங்கள வந்து நினச்ச மாதிரி ஆட்டி வைக்க முடியும். அது பாசிட்டிவாகவும் செய்ய முடியும், நெகட்டிவாகவும் செய்ய முடியும். சித்தர்கள் மகான்கள் வந்து அதை பாசிட்டிவாக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒருத்தர் ஒரு பிரச்சனையில் இருக்கார், கஷ்டத்தில் இருக்கார், அவருக்கு சரியான அந்த ஹீலிங் கொடுத்து அவர் அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வர முடியும். ஒருத்தர் நோயில் இருக்கார், அவருக்கு சரியான ஹீலிங் கொடுத்து அவர் அந்த நோயிலிருந்து குணப்படுத்த முடியும். நாம் அவரை பார்க்கணுன்றது கிடையாது, அவர் நம்மளை பார்க்கணுன்றது கிடையாது. வேர்ல்டில் எந்த மொழியில் எங்கே இருந்தாலும் அவர் ஹீலிங் கொடுக்க முடியும். இது என்ன விஷயம்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுன்ற அந்த சீக்கிரத்தை தெரிஞ்சவங்களாக இருக்கணும். தெரியாத போது நான் டிஸ்டன்ஸில் இருக்கேன், மருந்தே கொடுத்து சரி பண்ண முடியல, ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியல, நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலேன்னு அர்த்தம். பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அர்த்தம். பிரபஞ்ச தெரிந்தவர்கள் வந்து நம் நாட்டு சித்தர்கள், அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த ரகசியங்களை வந்து ஒரு மருத்துவ முறையில் ஒரு விதமாக பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தருடைய ஃபோட்டோ இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த ஃபோட்டோ வந்து உலகத்தில் அவர் எங்கே இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோவை மைண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணி காஸ்மிக் எனர்ஜி வாங்கும். காஸ்மிக் எனர்ஜி வாங்கி அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர் போகும். அவர் எப்பேற்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்டட் சுச்சுவேஷன், ரெஸ்ட்ரிக்டட் கண்டிஷனில் இருந்தாலும் கரெக்டாக போய் எனர்ஜி போய் சேரும். எனர்ஜி இந்த பூமியில் எங்கேருந்து வேணாலும் எங்கேனாலும் போகும். அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொடுக்குற அந்த ஹீலர் இருக்கார் இல்லையா, அந்த ஹீலிங் கொடுக்குறவருடைய அந்த தவ வடிவைன்னு சொல்லுவாங்க, அந்த ஹீலிங் கொடுக்குற சக்தின்னு சொல்லுவாங்க, அவருடைய தனிப்பட்ட தியான பவர், அந்த பவர் மூலமாக எப்பேற்பட்டவருடைய நோயையும் குணப்படுத்த முடியும், எங்கேருந்து வேணாலும் குணப்படுத்த முடியும். ஃபோட்டோ எது கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், கன்சர்ன்டு பர்சன் எப்படி இருப்பார், அவர் ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷனாக தான். இப்போது ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேரை சொல்லி அவருக்கு ஹீலிங் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஹீலிங் வந்து கரெக்டாக அந்த வைப்ரேஷன் தான் கரெக்டாக போய் அவர் சேரும். அதே மாதிரி பேர் கொண்டவங்க உலகத்தில் 1000 பேர் இருந்தால் கூட கரெக்டாக அவருக்கு தான் போகும். ஒரே அப்பா அம்மா பேர் இருக்கிற மாதிரியே இந்த உலகத்தில் ஒரு 10 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்பா பேர் அதுவே, அம்மா பேர் அதுவே. ஒரு எக்ஸப்ஷனாக ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, பிள்ளைகள் பேரும் இது, இப்படின்னு ஒரு செட்டப்பாக ஒரு 10 பேரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் யாரை நினச்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. எப்படி உலகத்தில் வந்து 800 கோடி மக்கள் இருந்தாலும் 800 கோடி மக்களுடைய கைரேகையும் டேலி ஆகாது, வித்தியாசம் வரும், கொத்த வித்தியாசம் வரும். நீங்கள் என்ன தான் உள்ளே போனாலும் அந்த 800 கோடி மக்களுடைய வைப்ரேஷனும் ஃப்ரீக்வன்சியும் டிஃப்ரெண்ட். அப்போ யாரை நினச்சி நீங்கள் கமாண்டு கொடுத்து இங்கே எனர்ஜி இங்கே ஃபீட் பண்ணுறீங்களோ ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக அங்கே தான் போய் சேரும். கொரியர்லேயோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லையோ தவறி பக்கத்து வீட்டுக்காருக்கு மாற்றி தபால் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, கொரியர் டெலிவரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் மாறிலாம் போகாது. சோன்ஸோ பர்சனுக்கு இங்கே, சோன்ஸோ பர்சன் இங்கே, அந்த மாதிரிலாம் போகாது. மேனுவல் மிஸ்டேக்கு, அந்த மாதிரி மேனுவல் மிஸ்டேக் வராது. இறைவனுடைய இதில் கரெக்டாக என்ன ஃப்ரீக்வன்சி யாரை நினச்சி கரெக்டாக கொடுக்குறோமோ அவங்களுக்கு கரெக்டாக போகும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் கொடுக்குறோம் அப்படின்னும் போது 100 பேருடைய பேசையும் மைண்டை வச்சுக்கிட்டு கரெக்டாக கொடுக்குறது கஷ்டம். ஸோ அதனால தான் ஃபோட்டோ கேட்குறோம். ஃபோட்டோ இல்லை அவங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி வேணும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த வைப்ரேஷன் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த கன்சர்ன்டு பர்சனுக்கு இவங்களுக்கு எனர்ஜி போகணும்னு சொல்லும்போது அந்த பர்சனுக்கு போயிடும். இல்லை அவங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இம்ப்ரெஷன் இந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் உடையவருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் போகும். இதனுடைய டெக்னிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதர்வண வேதத்தில் போயிட்டு அதர்வண வேதத்தினுடைய வெர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும்.
மெய்ஞானத்தினுடைய ஒரு பகுதி தான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை தான் நான் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. மெய்ஞானத்தினுடைய மிகச்சிறிய பகுதி தான் வந்து விஞ்ஞானம். அப்போ அந்த மெய்ஞானத்தில் அதர்வண வேதத்தில் இந்த ஃப்ரீக்குவன்சியெல்லாம் எப்படி வேலை செய்யுது, எப்படி வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எப்படி மாற்ற முடியும், எப்படி செய்ய முடியும்ன்ற டெக்னிக்ஸ்க்கு இதுக்குண்டான பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம அதர்வண வேதத்தில் இருக்குது. ஆனால் நாம் அதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். சஃபரிங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த துயரத்துக்கு வெளியே வரத்துக்கு உண்டான வழிகளை சொல்கிறோம். நோய்களில் இருக்கிறவங்க நோய்களிலிருந்து வெளியே வரதுக்கு உண்டான வழிகளை நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று வேணுன்றதுக்காக தான் உங்களுடைய லேப்டாப் இம்ப்ரெஷன் கொடுங்க, அல்லது வந்து நீங்கள் யூஸ் பண்ண பொருள் ஏதாவது ஒன்று கொடுங்க, அல்லது வந்து உங்களுடைய ஃபோட்டோ கொடுங்க. அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் வச்சு அந்த ஃப்ரீக்வன்சியில் இவங்களுக்கு இந்த எனர்ஜி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா போகும். இந்த எனர்ஜி ஹீலிங் வந்து டாக்டர் இளங்கோது தான் கொடுக்குறாருன்னு கிடையாது. உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, யாருனாலும் கொடுக்கலாம். எனிபடி கேன் கிவ். இதை கேட்குற நீங்கள் கூட நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி யோகா ப்ராக்டிஸ் மற்ற அந்த கண்டினியூஸாக நல்ல சில ஹெவி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிங்கன்னா நீங்களும் கொடுக்கலாம். எனிபடி கேன் பிகம் ஹீலர். டாக்டர் இளங்கோ மட்டும்தான் கொடுக்க முடியும், அவரால் தான் முடியும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விஷயத்தை தெரிந்து கொண்டு அதை பந்தா பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரபலமாக அதை சொல்லி பண்ணிட்டு பண்ணுறவங்க கொஞ்சம் பேர். அப்படி இல்லை, அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. விஷயம் தெரியாமல் சைலண்ட்டாக சித்தர்கள் மகான்கள்லாம் இதை விட பவர்ஃபுல்லான ஹீலிங்லாம் கொடுக்குறாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஸோ டிஸ்டன்ஸ் ஹீலிங்கிறது பாசிபிள் தான், 100% பாசிபிள் தான். அவங்களுடைய ஸ்பெசிமன் ஏதாவது ஒன்று இருந்தால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு நினைஞ்சு கொடுக்க முடியும். அதுக்குண்டான சுச்சுவேஷன்ஸ் அமைந்து அவங்க பிரச்சனை வெளியே வந்துடுவாங்க, நோய்களையும் குணப்படுத்த முடியும். இதெல்லாம் வந்து பிரதிநிதியில் இறைவன் வச்சிருக்க நிறைய சீக்ரெட்ஸ். இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மருந்து ஆப்ரேஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்க மாட்டோம். யாருடைய கர்மா நல்ல கர்மாவை சொகப்படணுன்ற அமைப்பு இருக்கோ அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொண்டு இப்படி வருவாங்க. கஷ்டப்படணுன்ற அமைப்பு இருக்கிறவங்க இதையெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க வேறு லெவலில் போவாங்க. ட்ரீட்மெண்ட்டு சர்ஜரி அந்த மாதிரி போயிட்டு அவங்களுடைய பேட் கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக போவாங்க. யாராக இருந்தாலும் பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாசிட்டிவான குட் கர்மாஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பெரியவங்க சொன்ன முறையில் வந்து பிரச்சனைகளை நோய்களை போக்கி ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அந்த பேட் கர்மா இருக்குது கஷ்டப்படணும்னு அமைப்பு இருக்கிறவங்க இந்த விஷயத்தை பற்றி டச் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு அதில் போயிட்டு மருத்துவம் ஆப்ரேஷன் சர்ஜரி இன்னும் மற்ற பிரச்சனைகள் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஆர்கன்ஸு இப்படி போயிட்டு அவங்களுடைய சஃபரிங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அவங்களுடைய பேட் கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. நியூட்ரலைஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணி குட் கர்மா க்ரியேட் பண்ணி ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.